லவிகா இன்னைக்கு காலேஜ் லீவுனால எல்லாருமே சேர்ந்து ஒரு சமையல போடலாம் சொல்லி பிளான போட்டுட்டோம். நானும் என் ஃப்ரெண்ட வண்டி எடுத்துட்டு எங்க வந்தோம் சொல்லி பாத்தீங்கன்னா இருளப்புறம் மீன் கடைக்கு தான் வந்திருந்தோம். அங்க வந்து பார்த்தா சால மீன் வேற ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாட்டு வச்சிருந்தாங்க. அந்த நேரம் ஒரு 100 ரூபாய்க்கு சால மீன் வாங்கிட்டு மீன் கடையில இருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கடையில வந்து அரிசி சமையல் சாதனம் எல்லாம் வாங்கிட்டு ஃபாஸ்ட் தோப்புக்கே வந்துட்டோம். மதியம் ஒரு 2 மணி போல தான் மீனே வாங்கியிருந்தோம். எல்லா சமையல் சாதனமும் வாங்கிட்டு தோப்புக்கு வரும்போது 4 மணி கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் நல்லா அரிசி கழுவி மண்பானையில இன்னைக்கு சோறு வைக்கலாம் சொல்லி மண்பானையை நல்லா கழுவி தண்ணியை பிடிச்சு அடுப்புல வச்சு தீய வர பத்த வச்சு விட்டாச்சு. வாங்கிட்டு வந்த சால மீனை நம்ம ஃப்ரெண்டு ஃபாஸ்ட் ஆட்டி கழுவ ஆரம்பிச்சான். கை வச்சு மீனோட செல்ல சுரண்டி சூப்பராட்டு கழுவி வச்சிட்டு இருந்தான். தண்ணி கொதிச்ச உடனே அரிசி வேற போட்டுட்டோம். ரசம் வைக்கிறதுக்காண்டி தக்காளி வேற தர மாட்டு கட் பண்ணிட்டு இருந்தோம். தக்காளி கூடவே மல்லிகரை வெள்ளை பூண்டுல வர இடிச்சு வச்சுட்டோம். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மழை வேற அடிச்சு பொழிச்சிடுச்சு. இன்னைக்கு மழையோடவே சமைச்சுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சட்டியில் தண்ணியை பிடிச்சு புளியை நல்லா கரைச்சு அது கூடவே ரசப்பொடி நல்ல மிளகு பொடி காயப்பொடி வத்தல் பொடி மல்லிகரை எல்லாம் போட்டு நல்ல ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் சட்டியில எண்ணெய் ஊத்தி கருவேப்பிலை வெள்ளை பூண்டு எல்லாம் போட்டு நல்ல ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டோம். தக்காளி நல்லா வசங்கி வந்தோட மசாலா எல்லாம் போட்டு வச்சிருந்தா அதை தூக்கி உள்ள ஊத்த ஆரம்பிச்சிட்டோம். அது கூடவே தண்ணி உப்புலாம் வர போட்டுட்டோம். சால மீன் பொரிக்குது சிக்கன் பொடி